Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடியில் 30 சென்ட் இடத்தை அபகரிப்பதற்காக தாவேக வழக்கறிஞர் அணியினர் மற்றும் குண்டர்கள் ஒரு குடும்பத்தை துப்பாக்கி முனையில் மிரட்டி கட்டடத்தை இடித்து தள்ளியதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயபாண்டியன் என்பவரது மகன் லிங்ககுமார் தன்னுடைய தந்தைக்கு சொந்தமான 30 சென்ட் இடத்தில் கடைகள் கட்டி வருகிறார். இந்த இடத்தை கோவில்பட்டியைச் சேர்ந்த துளசி அம்மாள் என்பவர் போலியாக பத்திரப்பதிவு செய்து அபகரிக்க முயன்றதாகவும், அந்த இடத்தை தூத்துக்குடியைச் சேர்ந்த சங்கரலிங்கம் மற்றும் சிலருக்கு பத்திரப்பதிவு செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் சங்கரலிங்கத்தின் ஆதரவாளரான தூத்துக்குடி தாவேக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் ஜேசுதாஸ், வழக்கறிஞர் சேஷு மற்றும் குண்டர்கள் லிங்ககுமாரின் இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஜேசிபி இயந்திரம் மூலமாக அங்கு கட்டப்பட்டிருந்த கட்டடத்தை இடித்து தள்ளினர். அப்போது அதனை தடுக்க வந்த லிங்ககுமார் அவரது மனைவி மற்றும் மகளையும் ஆயுதங்களால் தாக்கி துப்பாக்கி முனையில் மிரட்டியதாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. எனினும் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனக்கு ஒரு 30 சென்ட் இடம் கிடக்குது. அதை நேற்று நைட்டு வந்து டிவிக்கு சேசு தாசுன்னு 2 பேர் வந்தாங்க வழக்கறிஞர். வந்து என் பில்டிங்கெல்லாம் கட்டின பில்டிங்கை ஃபுல்லாக இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு நான் இருந்தாலும் என்னோட சத்தமாக கேட்குன்னு வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். ஓடி வந்தோடனே ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். மற்றவங்க வந்தோடனே ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சுருந்தாங்க. துப்பாக்கி ஓடலன்னு சுட்டு விடுவானே. அதெல்லாம் வீட்டுக்கு ஓடினோடனே தாசு சோசுன்னு வந்து கூட வக்கீல் வந்து வீட்டெல்லாம் அடிச்சு பொண்டாட்டி பிள்ளைகள் அந்த உங்க வந்து ஓடிந்து அவ்வளோத்தையும் அடித்து அவ்வளோது கத்தி வச்சுலாம் வெட்டி விட்டு நாங்கள் எல்லாரும் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். இதை கொண்டு காலையில் போலீஸ்காரங்க வந்தாங்க. காலையிலேருந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து கேட்காங்க, கத்தி வச்சு வெடிச்சு அடிச்சிருக்கு, கேட்டால் கம்பி வச்சு அடிச்சிருக்குங்காங்க. இது வரைக்கும் ஒன்றும் எப்போயே ஒன்றும் போடலை. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.